நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் டிசைன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் கோபாலகிருஷ்ணன். இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை பற்றி பார்த்தோன்னா, காயில் இருக்கும் மோட்டர் ரெடி பண்ணுறதுக்கு அந்த மேக்னெட் யூஸ் பண்ணணும். நம்ம அந்த ஸ்டேட்டட் கோர் ரோட்டர் கோர் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எவ்வளோ பவர் கொடுக்கறதுனால வரப்போகுது, ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் பற்றி நம்ம பேசிக்லேருந்து நல்லா தெரிஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ட் மோட்டரை க்ரியேட் பண்ண முடியும். அது ஏதாச்சும் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியும். அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜு, அதுதான் மூவிங் சார்ஜ். இது ரொம்ப முக்கியம். இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்டாட்டிக் சார்ஜ் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. மூவிங் சார்ஜில் என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதை நம்ம ரியல் லைஃப் இம்ப்ளிமெண்ட்டாக பண்ணலாம். இதை அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரியல் லைஃப்பில் எப்படி அந்த அப்ளிகேஷன் சார்ஜ் க்ரியேட் ஆகுது பார்ப்போம். இதில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஒரு சார்ஜ் இன்டராக்ஷன் பண்ணுது. நம்ம கூலம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரெண்டு சார்ஜ் முன்னாடி ஒரு 2 சார்ஜ் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுது. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன யூஸ் பண்ணுவாங்க, எது எங்கே இருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்னா என்னது, அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது, எலக்ட்ரிக் மோனோபோல்னா என்னது, காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது. இதை பற்றி தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் மோட்டர் செய்யறதுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேட்டடாக வர்றது, ஒரு மோட்டர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் முக்கியம். அதுக்கு நிறையா பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதாவது கூலம்ஸ் லா, அப்புறமா பார்த்தீங்கன்னா காஸ் லா. இதுமாதிரி இது எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்மந்தப்படுது. இதுமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது அதை பற்றி பார்ப்போம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மோட்டர் டிசைன் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம சார்ஜை டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மோட்டர் செய்யும். ஃபஸ்ட்டு சார்ஜும் ஒரு டிசைன் பண்ண தெரியலனா நம்ம மோட்டர் டிசைன் பண்ண தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ் தான். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் எலக்ட்ரானிக் டிஸ்டர்ப் ஸ்டூடெண்ட் பர்சன் டவுன் சொல்லுங்க. இங்கேயும் போய்ட்டு நான் சும்மா சார்ஜ் இல்லைன்னா கூலும், நம்ம தலைவர் கூலும் தான் முக்கியம். தானி தலைவர் கூலும் அவர் கண்டுபிடிச்ச போட்டு இந்த பிரின்சிபல்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குது சார்ஜில். ஸோ நம்ம மேக்ஸ்வெல்ஸ் போவோம். அப்புறம் மேக்ஸ்வெல் தான் ஃபைனலாக ப்ரொப்போஸ் பண்ணணும். அவங்களுக்கு தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிசம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். தானி தலைவர் கூலும்ஸ், மேக்ஸ்வெல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதல்ல ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு பேசிக் சார்ஜ் ஸ்டாட்டிக்காக பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் மட்டும் யூஸ் பண்ணலாம். இதை நான் ஸ்பியர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பியர் சார்ஜை கன்சிடர் பண்ணி 10 மில்லிமீட்டருக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பியருக்கு இப்போ பார்த்தோம் கொஞ்சம் கன்சிடர் 10 மில்லிமீட்டர் க்ரியேட் ஓகே எடுத்துகிறேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிட்டாக இருக்கும். ஸ்பியர் ஒரு சார்ஜ், இந்த ஒரு சார்ஜுக்கு வேல்யூ கொடுக்கும். ஒரு சார்ஜுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா அசைன் எக்ஸைட்டேஷனில் போய் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னோஸ்டாட்டிக் டைப் இருக்குது.
சொல்யூஷன் டைப்பில் போயிட்டு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் மாற்றினா தான் நம்மளால் சார்ஜில் விளையாட முடியும், வேறு சார்ஜ் விளையாட முடியும். ஸோ அதுலேருந்து நம்ம சுச்சுவேஷன் போயிட்டு சார்ஜ் நம்ம கிளிக் பண்ணி சார்ஜ் ஒன்றுக்கு வந்து நம்ம கூல் மோட ஃபஸ்ட்டு 180 இப்போ வந்து கொடுக்குறது பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் என்னென்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வந்து லைன்ஸில் வந்து அவுட்புட்டில் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸ் அந்த ரீச்சஸ்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பாயிண்ட் அது பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பவுண்டிங் ரீஜன் இருக்கும். அப்போ தான் அதை நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸில் எப்படி அந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆகுது, ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் போய்ட்டு அதெல்லாம் வந்து சூப்பராக தெரியும். நம்ம அது எப்படி ஜாலி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த ரீஜன் ஆஃப் ஏரியா வந்து கிரியேட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா போய்ட்டு எக்ஸ்பீட் வச்சுட்டு 100 மில்லிமீட்டர் வச்சுப்பேன். வச்சுட்டு எனக்கு ஒரு பவுண்டிங் ரீஜன் கிடச்சிடும். இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ சூப்பரான சார் எக்ஸ்டெண்டட் போய்ட்டு ஆல் ஆப்ஜெக்ட் ஸ்பேசஸ் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆகிட்டு நல்லா வச்சுங்க. எக்ஸ்டெண்டட் போய்ட்டு ஆல் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் தெரியும் தெரியாது. அது பண்ண விட்டிங்கன்னா வெறும் ஒரு சார்ஜோட ஃபீல்டில் என்னன்னு தெரியும், மொத்தமாக அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ எக்ஸிபிஷனுக்கு போய்ட்டு வால்டேஜ்னு கொடுத்தீங்க, அதுக்கு நம்ம 0 மில்லிவால்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ அதனால் ப்ராப்ளம் நடக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்கேல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு சார்ஜ் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் பார்க்குறதுக்கு வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டெஸ்டிங் மாதிரி இருப்பாங்க. இதுதான் செக் பண்ணணும். அந்த ப்ராசஸ் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வேலிடேட் பண்ணி பார்ப்போம். ஓகே எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அனலைஸ் பண்ணோன்னா அதுக்கு டைம் ஆகும். ஒரு டைம் அதுக்குள்ளே நம்ம ஆட்டம் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு ஆட்டம் இருக்கும். ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும். ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணணும். நியூட்ரான் வந்து எந்த சார்ஜும் கேரி பண்ணாது, அதான் நியூட்ரல் சார்ஜ். அப்புறமா எலக்ட்ரான் வந்து அதை சுற்றி சரௌண்ட் ஆகிட்டே இருக்கும், அது நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்து நியூக்ளியஸில் ஆட் பண்ணுறேன்னா ஒரு ஆட்டம்குள்ளே ஆட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு வந்து என்னென்னா நெகட்டிவ் அயனாக வரும், க்ரியேட் ஆகி வரும். நான் எப்போ ஆட் பண்ணுறேனோ அப்போ நெகட்டிவ் அயன் வரும், எப்போ ரிமூவ் பண்ணுறேனோ அப்போ எனக்கு பாசிட்டிவ் அயன் வரும். ஒரு ஆட்டம்குள்ளே நான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன், அப்போ எனக்கு வர்றது பாசிட்டிவ் அயன். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போது நான் ஒரு ஆட்டம்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னா அப்போ எனக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் அயன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். திருப்பி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சார்ஜ்குள்ளே வந்து பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஃப்ரேமில் பார்ப்போம். போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபீல்டு கிளிக் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அழகாக இருக்கும் ஃபீல்டு. இது ஒரு சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜு. இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கோட லைன்ஸ் வந்து அப்படி ஃபுல்லாக எக்ஸ்டெண்டட் ஆகி போயிருக்கும். பார்க்குறதுக்கு இதுதான் ஒரு சார்ஜ். இதுதான் ஒரு சார்ஜ். இந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பவுண்டரி ரீஜ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து பார்க்குறது எலக்ட்ரிக் ஃபீல்டு E = வால்ட் பெர் மீட்டர். அதனால் இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஒரு ஃபோர்ஸ் ஒரு சார்ஜுக்கான ஒரு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அதோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா வால்ட் பர் மீட்டர், நியூட்டன் பர் கூலும். பேசிக்காக அந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன சீன்வாங்க, ஆனால் அது எலக்ட்ரிக்கல் வரும்போது வால்ட் பர் மீட்டர் மாறிடும். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி, அதில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து இதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ஜ், இந்த சார்ஜோட டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கனால வெளியே போகுது.
அதனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைனும் பார்த்தீங்கன்னா வெளியே ஜென்ரேட் ஆகி போயிருக்கு, அவுட் போர்டில் இருக்குது. ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் அவுட் போர்டில் போகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது எப்பவுமே அப்படி தான் நடக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்டராக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜ் வந்து அடிப்பலாக ஆப்போசிட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகும். சார்ஜ் ஆஃப் கன்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ராடை எடுத்து கிளாத் வச்சு ரப் பண்ணும்போது அது வந்து எலக்ட்ரான் லூஸ் ஆகும்போது எனக்கு அந்த ஆப்ஜெக்டே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகினா மாறிடும். ஆனால் கிளாத் பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணும், நெகட்டிவ் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகே, இது வந்து ஒரு பார்ட் இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோர்ஸ் வந்து அவுட் வேர்ல்டு இன்வேர்ல்டு வந்து கன்வெர்ட் ஆகுது. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃபரன்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எலக்ட்ரான் லூஸ் அண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அவுட்வர்ட் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் இன்வால்வ்டாக வரும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டிமுலேஷனை பார்த்தது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் இது அவுட்வர்ட் இருக்குது. இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபுல் மேட்ச் பண்ணிட்டு பார்ப்போம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்புறமா ட்ராவில் போயிட்டு இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ள என்க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து கேல்குலேஷன் பண்ணி நம்ம பார்ப்போம். மட்டும் இந்த ட்ராவில் போய்ட்டு இன்னொரு சார்ஜ் கிரியேட் பண்ணி நம்ம பக்கத்தில் வைப்போம். என்ன நடக்கும் சார்ஜ் இன்னொரு சார்ஜ் வச்சு சார்ஜ் ஒன் சென்டிமீட்டர் தள்ளி வச்சுருக்கேன். 1 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு அதை அப்படி கஷ்டமான மாற்றிட்டு போயிட்டு பென் மாற்றிட்டிங்கன்னா ஓகேவா. ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மாடலாக இருக்குது. நான் மாடலில் இருந்து நம்ம இதுக்குள்ளே அந்த வேக்யூம்குள்ளே கொண்டு வரோம், வேக்யூம் ரீஜனுக்குள்ளே. ஸோ சைடில் மாடல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரீஜனுக்குள்ளே வந்துடும். அப்புறமா இதோட இதுக்கு சார்ஜ் இருக்கும் செட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்படி வெளியே பண்ணிங்கன்னா சார்ஜ் செட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து -1 -9 நெகட்டிவ் சார்ஜ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வச்சோன்னா இப்போ இது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி திருப்பி வேலிடேட் பண்ணணும். ஸோ அன்லைஸ் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வந்து கூலிங்ஸ் லா பற்றி பார்க்கலாம். இப்போ கூலிங்ஸ் லா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எதை டிஸ்கிரைப் பண்ணால் ஃபோர்ஸ் பிட்வீன் two charges directly proportional to the product of magnitude and inversely proportional to the square root of distance between the charges. நான் டபுள் சார்ஜஸ் பற்றி தான் சொல்கிறேன். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q1 Q2 தான் வந்து என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட். அது வந்து சார்ஜோட மேக்னிடியூட். அது ஆர் வந்து அந்த ரெண்டு சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பேஸ் பண்ணி எஃப்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ், ஏன்னா கூலிங் கான்ஸ்டன்ட் 8.99 × 10⁹
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். அது வந்து கே ஓடுது மட்டும். ஸோ அது வந்து 1/4πε0. ε0க்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறமா இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த கேக்குன்னு ஒரு எஸ்சி யூனிட் இருக்குது. அப்புறமா நம்ம ஒரு ஃபார்முலா மதர்லாம் போடும்போது எனக்கு ஃபைனலாக வர்றது என்னன்னு வரும். அது வந்து கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து என்ன தான் இருக்கும், ஃபோர்ஸ்னா என்ன தான் வரும். அது இது மற்றது இந்த கான்ஸ்டன்ட்லாம் போட்டு சார்ஜஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்டன்ஸ்லாம் வச்சு எனக்கு என்னன்னு தான் ஃபைனல் அவுட்புட்டாக வரும் போலீஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சார்ஜ் 5 கூலமோ இன்னொரு சார்ஜ் -3 கூலமோ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வரும். இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் இதில் வச்சு எவாலுவேட் பண்ணது முடிஞ்சிச்சு. அதில் வந்து நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து 1 கூலும் வச்சுருக்கேன், இன்னொரு கூட வந்து -1 கூலும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் பார்ப்போம் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குது. ஃபீல்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சும்மா தரணும் பாருங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து எல்லாம் இன்வால்வ் ஆகுது. நான் -1 கூலும் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் அவுட்வர்டில் போச்சு. பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் பொறுத்து தான் எலக்ட்ரிக் டைபோல் ப்ராசஸ். கூலம்ஸ் சார்ஜ்லையும் கூலம்ஸ் வேல்யூ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இங்கே வந்து +5 -3, ஆனால் 1 நான் -1 வச்சுருக்கேன் ஈக்குவல் வச்சதுனால உங்கள் ஃப்ளக்ஸு அதுவுமே வராது. சேம் இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளக்ஸுக்கு வரும்போது சொல்கிறேன். நம்ம வெறும் ஒரே ஒரு சார்ஜ் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெறும் Q2 மோனோபோல். அந்த ஒரே ஒரு சார்ஜ் வச்சு பார்க்கும்போது அதை நம்ம வெறும் 5 இப்போ வந்து அந்த 1க்கு வந்து நீங்கள் வெறும் 5 கூலும் மட்டும் போட்டு பண்ணனா இந்த ஒரே ஒரு சார்ஜுக்கு எனக்கு வரப்போகிற வேல்யூ வந்து 4.5 10⁻6 கூலும் பர் மீட்டர் நியூட்டன் கூலும். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் இந்த சார்ஜுக்கு பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகாது. அதை சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணும்போது வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டைபோல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா Q சார்ஜ் வந்து 5 கிலோமீட்டர், அது வந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி டிவைட். இப்போ வந்து அதில் வந்து 1 சென்டிமீட்டர் தான் தள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 10 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா இன்னொரு 20 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணி எப்படி அந்த டைபோல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10 சென்டிமீட்டர் மட்டும் தான் வைக்கல, வெறும் 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். 1 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுருக்கேன். இந்த 10 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கும்போது அது எப்படி இருக்குன்னு நமக்கு அனலைஸ் பண்ண தான் தெரியும். 1 சென்டிமீட்டர் வச்சுனால அதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு இப்படி படிச்சிருக்கும். செம்ம அட்ராக்டிவாக சூப்பராக வச்சுருக்கேன். ஓகே, சப்போஸ் இது வந்து டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் எலக்ட்ரிக் மோனோபோல் பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறமா கூலம்ஸ் லாவும் இதில் டிஸ்கிரைப் பண்ணும். அதாவது ஒரு ரெண்டு சார்ஜோட பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் முக்கியம். அதுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து விசுவல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சார்ஜ் ஆப்ஜெக்ட் ஆர் சார்ஜ் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெண்டு ஸ்பியர் தான். இதை சுற்றி இருக்கிற அந்த இமேஜினரி லைன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ்ன்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட்னா டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். இந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸில் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் போடுறாங்க. இது வந்து ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன் எப்படி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், டென்சிட்டி, நோ இன்டர்செக்ஷன், கண்டினியூட்டி, பர்பெண்டிகுலர் டு கண்டக்டர். டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன் பேஸ் பண்ண டைரக்ஷன் தான் மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபீல்ட் ஆஃப் லைன் ரேடியேட் ஆகுது அவுட்வர்டு. அது வந்து இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இது வந்து அவுட்வர்ட் ரேடியேட் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட் ரேடியேட் ஆகிருக்கு, இன்வர்டில் ரேடியேட் ஆகிருக்கு. ஓகே, அப்புறமா டென்சிட்டி பார்த்தீங்கன்னா
டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் அதோட டென்சிட்டி இருக்கும். க்ளோஸர் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் ஸ்ட்ராங் ஃபீல்டு, ரொம்ப தள்ளி இருந்தால் வீக் ஃபீல்டு. இப்போ இது 1 சென்டிமீட்டர் வச்சுருந்தாலும் இது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு. அது ரொம்ப 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வச்சுருந்தா எனக்கு வீக் ஃபீல்டாக ஜெனரேட் ஆகிருக்கு. அப்போ வந்து ஸ்ட்ராங் வந்து இருந்திருக்காது. அப்புறமா இது வந்து அந்த லோ டிஃப்ரெக்ஷனா அது ஒரே பாயிண்டில் 2 டேரக்ஷன்லும் வராது, 2 டிஃப்ரெண்ட் டேரக்ஷனில் வரதுனால இதுக்கு எப்பவுமே வந்து மெர்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூட்டினா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த மேலே எலக்ட்ரிக் டைபோல் வந்து என்னென்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் வருது. Perpendicular to the conductor at the surface of the conductor or the electric field of lines perpendicular to the surface. இப்போது பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ்னால் இங்கே சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜுக்கு ஒரு லைன் போதில்ல ஃபீல்ட் ஆஃப் லைன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது பாருங்கள். இது வந்து கண்டக்டர் இல்லைன்னா சார்ஜ் கண்டக்டர்னால் ஒரு ராட் மாதிரி இருக்கணும். இல்லை சும்மா ஸ்பியரை வச்சு அதாவது ஸ்பியரை சார்ஜை வச்சுட்டு இது ஒரு 10 மில்லிமீட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து சார்ஜ் வந்து அந்த 10 மில்லிமீட்டர் ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் ஓகே. அது மேலே சொன்னாலும் இந்த போர்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் அதோட அந்த இமேஜினரி கலராக பார்த்து பார்த்தீங்களா, கலராக பார்த்தது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ். கலர் பார்த்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் ஒரு டேரக்ஷன் இருக்குது, அதோட கீ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். கீ டேரக்ஷன், டென்சிட்டி, லோ இன்டர்கரன்சி, கண்டினியூட்டி, பர்பெண்டிகுலர் கண்டக்டர் இதுதான் முக்கியம். அப்புறமா அது டேரக்ஷனும் ஸ்ட்ரென்த்தும் தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் டேரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்து பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து அது டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி கிவன் சர்ஃபேஸ். இப்போ நான் ஒரு சர்ஃபேஸில் என்னென்னா இப்போ நான் மேலே ஒரு ரீஜன் போட்டிருக்கேன்ல, இது ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஒரு பவுண்டரி, இதோட இந்த ரீஜன் பெருசாக கூட இருக்கும். ஒரு காப்பர் ரோடு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும், மல்டிபிள் ஆட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பவுண்டரிக்குள்ளே கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் அட்டாமிக் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2 சார்ஜ் வச்சு அது ஒரு ரீஜன் மட்டும் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஸ்மாலர் ரீஜன். ரொம்ப ஸ்மாலர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ இருக்குது பாசிங் த்ரூ த கிவன் சர்ஃபேஸ். ஆனால் கொடுத்தது இந்த சர்ஃபேஸ் அதோட சர்ஃபேஸ் அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்துருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அது ஃபார்மாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஏ நிறைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அது வந்து காஸ் தீட்டா ஆங்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நியூட்டன் பர் கூலும் ஆர் வால்ட் பர் மீட்டர், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரு, angle between the electric field and normal of surface. Electric field को normal to the surface को connection relation அதுதான் cos angle எடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் 500 கூலும் சொல்லுதுன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கோம். இட்ஸ் பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ் 2 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியா வித் 30 மீட்டர் இஸ் நார்மல் டு சர்ஃபேஸ். கிவன் டேட்டா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, சர்ஃபேஸ் டேட்டா கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இதை நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் வந்து என்னென்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நியூட்டன் கூலும் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, நியூட்டன் பர் கூலும். அதோட ஏரியா என்னன்னா மீட்டர் ஸ்கொயர் அடிஷ்னல் ஆனது. இது தான் என்னென்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு குறிப்பிட்ட கிவன் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சப்போஸ் இதே வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம தலைவர் இன்னொரு காஸாக உள்ளே வருவோம். அதனால் நெட் சார்ஜ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வித் இந்த சர்ஃபேஸ் கூலும் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 8.85 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் per மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பெர்மிட்டிவிட்டி மட்டும். அதுக்கப்புறமா நம்ம தலைவர் காஸ் வரும். காஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Class of electric field பார்த்தீங்கன்னா says that total electric flux through the closed surface
equal to total charge enclosed within the surface divided by the permittivity of the space, free space. This charge enclosed or closed enclosure E electric field area is equal to total charge enclosed by permittivity of free space. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. காஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காஸில் கேல்குலேஷன்ஸில் வந்து ரியல் டைமில் இந்த ஃபார்மில் போட்டு பண்ணிடலாம். கீ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தது காஸில் எப்பவும் மல்டிபிள் கேசஸ் இருக்காங்க. இப்போ நம்ம வெறும் சார்ஜஸ் சிங்கிள் சார்ஜஸ் மட்டும் பார்க்கணுங்க. ஸ்டாட்டிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால இந்த சிங்கிள் சார்ஜஸ்க்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் மட்டும் இருக்கும். அது வச்சு பேர் வச்சு காஸில் வந்து எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே. இப்போ வந்து ஒரு சார்ஜு ஒரு சர்ஃபேஸில் வந்து சார்ஜ் இருக்குன்னா இன்னொரு சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் வந்து அட்டாச் ஆகும்போது டிட்டாச் ஆகும்போது எப்படி வந்து சார்ஜ் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதெல்லாம் காஸில் வச்சு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த சிங்கிள் கேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்பீடை வச்சு எப்படி அதுக்குள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஈயோட வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் பர் சார்ஜ் பர் எலக்ட் Q/ε நாட். ஸோ அது எந்த ஏரியா டிஏ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர். ஸோ ஸ்பியரால் 4πr². ஸோ இ மட்டும் எடுத்துகிட்டு மற்ற ஃபார்மில் மாற்றிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு வந்து நியூட்டன் வந்து புரியும் போகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து காஸில் வச்சு பண்ணும்போது ஓகே ஃபுல்லாக இருக்குதா எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது நம்ம சம்மரைஸ் பண்ணோன்னா சம்மரைஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவோம். ஈச் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுவோம். நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து சார்ஜ் இன்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கணும். கிளாஸ் ராட் வந்து எப்படி எலக்ட்ரான் வந்து யூஸ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கிளாஸில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுற மாதிரிச்சு. ராட் வந்து ட்ரெயின் பண்ணி எலக்ட்ரானா அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுற மாதிரிச்சு. ஓகே இது வந்து பென்சிலின் சர்க்கிள் எடுத்துட்டு 1 வச்சு சார்ஜ் கன்சம்ஷன் சொல்லியிருக்காரு. அப்புறமா கூலம்ஸ்லாம் பார்த்தோம். அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கேல்குலேஷன் வச்சு கொடுப்பாங்க. சிம்பிள் தாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜ் சொல்லி விழுந்துட்டு பார்த்தா எப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அதுக்கப்புறமா அதில் மோனோபோல் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் டைபோல்னால் என்ன அது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் separated by small distance key. Likewise monopole பார்த்தோன்னா சிங்கிள் சார்ஜுக்கு அதுவும் பழைய ஃபார்மோட ஒரு சார்ஜ் கூலும் ஃபார்மோட சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது சிங்கிள் கிலோ கிலோ மாதிரி சால் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோட வேல்யூ பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன் இருக்குது. அப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறமா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் என்ன நடக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன் பாசிட்டிவ் கிவன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது வந்து கேன்சல் அவுட் ஆகும் டிஸ்டன்ஸ் வித் ஃப்ளக்ஸ். அது கேன்சல் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டாகவே கொடுத்துட்டாங்க. முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சமயம் வந்து ஃப்ளக்ஸ் ஜீரோவாக வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம கொடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஏரியா வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீரோ ஆகும் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த போர்ஷன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கூட. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். அது ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இது ஒரு பர்டிகுலர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது மொத்தமாக ஏரியாவோட கம்பேர் பண்ணாலும் மீட்டர் இருக்குது. ரீச்சிங் வால்டேஜ் ரீச்சிங் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாதிரி தான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சைடில் வந்து ஒரு லைன் போட்டு செக் பண்ணுது. பாலியில் போட்டு சார்ஜ் வந்து ஒரு ஸ்டேஷன் எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் போட்டு அந்த ஃபீல்டு கொடுப்பாங்க. ஆன்லைன் போகணுமா, இமெயில் போட்டு இது போட பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்துருக்குன்னா இங்கேருந்து கனெக்டாக இருக்குது. இங்கே தான் கரெக்டாக இங்கே சார்ஜ் பண்ணி கரெக்டாக 10 கிட்ட எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் ஆகும். அதுக்கப்புறமா திருப்பி வந்து 80 90 கிட்ட 89 90 கிட்ட இருக்குது. திருப்பி டவுன் ஆகிடுச்சு. 100 கிட்ட திருப்பி டவுன் ஆகிடுச்சு. இந்த சார்ஜ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் மீட்டர் ஃபீல்ட் ட்ரிகர் ஆகலாம். அதாவது ஃபோர்ஸ் பர் சார்ஜ் ஒரு மணி மீட்டர் இருக்கணும், ஏன்னா வால்ட் பர் மீட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்காக. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா on surface change இப்போ நம்ம ஒரு சார்ஜ் வந்து மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த சார்ஜ் மாற்றும் போது எப்படி இந்த லைன் சொன்னாங்க. இந்த சார்ஜ் மட்டும் மாற்றுவோம். 5 வச்சுப்போம். 5 6 அந்த நம்ம 50,000 பண்ணலாம். இந்த சார்ஜ் வந்து அந்த 2 வச்சா 220 சென்டிமீட்டர் வரும். நாங்கள் கம்மி டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். அதை வச்சு பார்ப்போம். நான் குட்டி டிஸ்டன்ஸ் வச்சு ஆல்ரைட் இதுலேருந்து வந்து பார்ப்போம். போனது நல்லா இருக்கும். ஸோ வேறு சூஸ் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் வேறு வச்சு வந்து சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுப்போம். -193 சார்ஜ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மொத்தமாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜு அது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபீல்டு வந்து ஒரு பெரிய கேப்பு. பாசிட்டிவ் சார்ஜில் பெரிய கேப்பு இருந்துச்சு. இங்கேருந்து ஃபீல்டு காணாமல் போயிடும். இங்கே வந்து ஃபீல்டு சமத்தம் தான் இருக்குது. மற்றது எங்கேயும் ஜம்ப் ஆகிடுது. ஐயனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு மீடியம் ரீஜன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டால் வந்து தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜன். ஓகே, அதை ரெடி பண்ணிட்டு வேறு
சார்ஜ் ஃபிக்ஸ் ஆகும். சார்ஜ் வந்து 90 நினைக்கிறேன். 89 positive charge switch to coming back positive full ஆகும்ல அட்ராக்ட் ஆகிட்டு ஃபிஃபுல் ஆகுதுன்னா அதிகமாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எனக்கு அது அதிகம் ஃபிஃபுல் ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஃபிஃபுல் பார்த்து சார்ஜ் அதெல்லாம் ஞாபகம் வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொல்யூஷனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் நிறைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் காஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து டைப்ஸு காஸ் ஆனால் சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் பெஸ்ட் வந்து நீங்கள் பிரச்சனை ரொம்ப சிம்பிள் காஸ் வந்து காஸ்லாம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். இது க்ளோஸ் சர்ஃபேஸ் of electric field of changing of area is equal to enclosed surface by permittivity of it. Gauss law states that total electric flux E is the total electric flux through closed surface area. Closed surface area and surface now dA on the surface closed to the integrated the left hand side now. Gauss law of electric field states Gauss of electric states so the total electric flux through a closed surface area, closed surface equal to the total charge enclosed within the surface divided by the permittivity of the free space. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா அவசியம் ஈஸி தான். இ வந்து எலக்ட்ரிக் மட்டும் வச்சுக்கோங்க. இது சர்ஃபேஸ் ஏரியா, அது வந்து க்ளோஸ் சர்ஃபேஸ். காஸ்லாம் வந்து என்னன்னா total electric flux through the closed surface equal to the total charge enclosed within surface divided by the permittivity of surface. Okay, நம்ம இந்த பார்ப்போம் டிஃபரன்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுது ரெண்டும் ஈக்குவல் தான் ஆகிருக்கு. அதிகமான அந்த மூமெண்ட் இல்லை. இப்போ வெளியில் இதெல்லாம் முடிச்சிருக்கு அந்த மூமெண்ட்டு ஏன்னா இந்த வால்ட் 0 வால்ட் தான் வந்து அட்ராக்ஷன் உள்ளதுனால ஃபிஃப்டிஸ் வந்து இப்போ வந்து டிஸ்பிளேஸ் பண்ணலாம். செக் பண்ணி கேட்க மேக்ஸிமம் 0.0002 டிஸ்பிளே பாசிபிலிட்டி டிஃபரெண்ட் ஆகுது. ஓகே, வெறும் ஆக்டிங்கில் நடக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நான் கோபால் கிருஷ்ணன். இது மாதிரி இப்போ வந்து நம்ம பார்க்குறது பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி மட்டும் தான். இதில் வந்து நிறைய பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் மோட்டிவ் சயின்டிஃபிக்கையும் ஒன்று எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வால்டேஜ் கொடுக்கும்போது அது கரண்ட் டென்சிட்டி டெர்மினல் எப்படி சார்ஜ் ஸ்பெசிஃபிக் ஆகும் அவ்வளோ நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் பண்ணுறதுக்கு பேசிக்காக இது தேவைன்னா அட்வான்ஸ்டாக போகும்போது அது தேவைப்படும். பேசிக் தெரிஞ்சு
பாய் நான் கோபால் கிருஷ்ணன் பாய்.